கொடுத்தது மினி பஸ். இப்படி எத்தனை நாங்கள் சொல்லணும் திட்டத்தை சொல்லணும்னா வேணா வாங்க சொல்லி காட்டுவோம். திட்டங்கள் கலைஞர் செய்த திட்டங்களையும் அவர் பின்னாடி வந்து தளபதியார் திட்டங்களையும் சொல்லலாம். நாளை காலை வரைக்கும் சொல்லலாம். வேணா எங்களை பாதி தான் சொல்ல தெரியும், இன்னும் பாதி இருக்கு இந்த திட்டம். சொல்லணும்னு சொல்லுவோம். திட்டங்களை சொல்லிட்டே இருந்தோம், அது ஒரு நேரம் முடிஞ்சு நாளை காலை வரைக்கும் அவ்வளோ பெரிய திட்டங்களை தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க. சுருக்கமாக சொல்ல போனால் இப்போ வருங்கால வாக்காள பெருமக்களுக்கு, வருங்கால இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் கல்வி உதவித்தொகை. அதாவது மாதந்தோறும் முதல் மாணவர் படிப்புக்கு, அதாவது +2 முடித்து காலேஜுக்கு போக முடியாமல் சில மாணவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் மேல் படிப்புக்கு செல்ல வேண்டும் என்று அவருக்கு கல்வி உதவித்தொகை. அதே மாதிரி மகளிர்கள் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக மேல் படிப்புக்கு செல்லாமல் வீட்டிலே இருந்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் படிப்புக்கு செல்வதற்கு அவர்களுக்கு ஒரு திட்டம் தீட்டி அந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கோம். உலகமெல்லாம் இது போன்ற திட்டங்களை எல்லாம் பார்த்து உலகமே இலவச நம்ம காலை உணவு திட்டம், அந்த காலை உணவு திட்டத்தை வெளிநாட்டில் இருக்கவங்க நம்ம திட்டத்தை பார்த்து தலைவர் தளபதியாரின் திட்டத்தை பார்த்து கலைஞர் முட்டை கொடுத்தாரு, தளபதியார் காலை உணவு திட்டத்தை கொடுத்தாரு. இப்படி இந்த ஒவ்வொரு திட்டங்களை பார்த்து வெளிநாட்டுக்காரங்களை என்ன தமிழ்நாட்டில் இப்படி ஒரு குடும்ப அரசியல் சொல்றாங்க. அந்த குடும்பத்துக்காரங்க தமிழ்நாட்டை எப்படி நேசிச்சு தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு, வருங்கால சந்ததியினருக்கு என்ன செய்ய வேண்டும், வருங்கால மாணவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து கொண்டு விஞ்ஞானம் எவ்வளவுக்கு வளர்கிறதோ அந்த விஞ்ஞானத்துக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டை வளர்த்து கொண்டிருக்கிற ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். வருங்காலங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது இளைஞர்களுக்கு ஒரு 50 வயசுக்கு முன்னேற்பட்டவங்களுக்கு தான் தமிழ்நாடு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துன்னு தெரியும். நாங்கள் உங்கள்கிட்ட இப்போ அதை பற்றி சொன்னால் உங்களுக்கு அது கசப்பாக தெரியும். நீங்கள் இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைங்கிறது அனுபவத்தில் வரதான் வாழ்க்கை. நீங்கள் அனுபவிக்கிற, அதனால் அந்த வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியாது. அதனால் வருங்கால இளைஞர்களே, வருங்கால வாக்காள பெண்களே, விவசாயிகளே, மாணவர்களே, அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, வணிகர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு யாரை குறை வைக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு ஒவ்வொரு திட்டமும் இருக்கு. திட்டத்தை வேணா சொல்லுங்க. நாங்கள் மைக்கில் மேடை பேச்சுக்காக, அலங்கார பேச்சுக்காக இதை பேசவில்லை. ஆதாரத்தோடு நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். எங்கள்கிட்ட ஒரு திட்டங்கள் செய்ததற்கும் தலைவர் கலைஞர் செய்த திட்டங்கள், கலைஞருக்கு பின்னாடி தலைவர் தளபதியார் செய்த திட்டங்கள், வருங்காலத்தில் எங்கள் சின்னவர் செய்ய வேண்டிய திட்டங்கள், இப்படின்னு ஒரு பட்டியலை வைத்திருக்கோம். செய்த திட்டங்களுக்கும் பட்டியல் வைத்திருக்கிறோம், இன்னும் செய்ய போற திட்டங்களுக்கும் பட்டியல் வச்சிருக்கோம். இந்த நாட்டு மக்களின், தமிழக மக்களின் முன்னேற்றமே தங்கள் முன்னேற்றமாக நினைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை வளமோடும் செழிப்போடும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்களது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதியார் அவர்களின் கரத்தை வலு சேர்க்க வருகின்ற 2026 தேர்தலில் எங்களது தலைவர் தளபதியார் என்ன கை காட்டுகிறாரோ, கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த இதாலும் செய்து ஒற்றுமையாக இருந்து காட்டு வேட்பாளரை வெற்றி பெற செய்து, எங்கள் தலைவர் 200 தொகுதியில் வெற்றி பெற வேண்டியிருக்கார். அந்த 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுந்த தொகுதியில் எங்களது வாசகர்களுக்கு 90 தொகுதி ஒரு தொகுதியாக இருக்கும். அதிகப்படியான வாக்கில் வெற்றி பெற செய்ய ஒற்றுமையாக இருந்து செயல்படும் என்று இந்த பிறந்த நாளில் சபதம் ஏற்று நன்றியோடு முடித்து விடுகிறேன்.